ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு உலக்கு துவரம் பருப்புக்கு அரை உலக்கு கடலைப்பருப்பு எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். அதோட சோம்பு 1 ஸ்பூனு, பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு, 4-5 மிளகாய் எடுத்துருக்கேன், வர மிளகாய். இதெல்லாம் போட்டு தண்ணி இல்லாமல் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சிடக்கூடாது, அப்புறம் களியாட்டம் ஆயிரும். சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து தாளிக்கிறதுக்கு, குழம்பு தாளிக்கிறதுக்கு. இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் இந்தளவுக்கு திருவி எடுத்து வச்சுருக்கோம் குழம்புக்கு போடுறதுக்கு, அதையும் ரெடி பண்ணிக்கோங்க முன்னாடியே. இதில் பூண்டு சின்ன வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம். அப்புறம் கசகசா தேங்காய் போட்டு அரைச்சி அதை குழம்புல ஊற்றணும். நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்திருந்த பருப்போட தேங்காய் பூ சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கணும், தேவையான அளவு தூள் உப்பு. பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம். அப்புறம் பிரியாணி மசாலா அதில் சேர்க்கணும். இந்த வெங்காயத்தையும் அதிலே சேர்க்கணும். தேவைப்பட்டால் அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா நமக்கு தேங்காயை பல்லாக கீரியும் போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு உருண்டை பிடிச்சி அதை வந்து இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணும். வீடியோவில் காட்டுறபடி செய்யுங்க. இந்த மாதிரி உருட்டிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறோம். 10 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு, கடாய் சூடானதும் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் வதங்கினதுமே தக்காளி போட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதில் சாம்பார் பொடி போடணும். 4 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போடணும். போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அதில் கல்லுப்பு போடணும். அப்புறம் உப்பும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கிட்டு கரைச்சி அதில் ஊற்றணும். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய், கசகசா போட்ட பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றுறோம். ஊற்றி தேவையான அளவு தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கிறோம். டேஸ்ட்டு பார்த்ததில் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் மறுபடியும் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போடுறோம். ஒரு 10 நிமிஷம் உருண்டைகளை வேக வச்சு எடுத்தால் போதும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. கொஞ்சம் குழம்பு தண்ணியாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா உருண்டை வந்து இந்த குழம்பெல்லாம் உறிஞ்சிரும். கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு உருண்டைகளை இதில் போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க, நம்ம பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. கடைசியாக கருவேப்பிலை போட்டு இதை இறக்கிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.